இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வாலிபனை குறித்து நாம் சுவிசேஷ வாக்கியத்திலே வாசிக்கிறோம். அவன் கற்பனைகளை சிறு வயது முதல் கை கொண்டபடியினாலே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக காணப்பட்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் நிமித்தமாய் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே தேவனுடைய கற்பனைகளை கர்த்தருடைய ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. மனோவா கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து அவன் நீதிமானாய் காணப்பட்டான் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக வாசித்து அறிய முடியும். அது மாத்திரமல்ல, இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் நமக்கு மிகுந்த ஆழமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக வாசித்து அறிய முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின்படி நடக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை காத்து கொள்ளுகின்ற பொழுது நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? வேதாகமத்திலே அநேகர் ஆண்டவரிடத்திலே விசுவாசமாயிருந்தார்கள், பொறுமையாயிருந்தார்கள். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தானியேல் தன் தேவன் பேரிலே விசுவாசித்திருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் இல்லை, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் அநேக வசனங்களை வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஒருவேளை நான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசிப்பேன் என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நான் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்பொழுது எவ்விதமான காற்றடித்தாலும், எவ்விதமான புயல் வீசினாலும், எவ்விதமான சோதனைகள் வந்தாலும், எவ்விதமான உபத்திரவங்களும் பாடுகளும் வந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி சொல்வோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்வோம். இந்த அனுபவம் கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை நமக்குள்ளே இன்னும் அதிகப்படுத்துகிற ஒரு அனுபவமாக காணப்படும். விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்பனைகளின் வழியாய் ஓடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். குறைவுபட்டால் ஆண்டவரே மன்னியும் என்று கேட்போம். அவரிடத்திலே நெருங்கி சேருவோம்.
நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்குள்ளே மிகப்பெரிய விசுவாசத்தை கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.